ஏன் கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் சில பேருக்கு 45-50 வயதுகளில் வந்து விடுகிறது? அவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? நான் ஒரு 2 செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெண், அந்த பெண்ணை ஒருவர் பேட்டி எடுக்கிறார். அவளுக்கு ஒரு 67 வயசு இருக்கும். அவள் சொல்கிறா, ஐ எம் 67 அப்படின்றா. கேள்வி என்ன தெரியுமா? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? எஸ் அப்படி இங்கிலீஷில், அது இங்கிலீஷ் பொம்பளை. எஸ் அப்படின்றது. ஆர் யூ மேரிட்? எஸ் அப்படின்னு. ஆர் யூ ஹாப்பி அப்படின்ன உடனே நம்ம ஊரில் ஒன்றும் இல்லை, கல்யாணமானவங்களை பார்த்து யார்கிட்டையாவது கேட்டு பாருங்களேன், ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா எஸ் ஐ எம் ஹாப்பி. ஆர் யூ மேரிட்? இப்போ இந்த வயசில் நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே சூப்பரானது லவ் தான். சூப்பரானது லவ் பண்ணுறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, முதல்ல இதுங்க தான் சந்தோஷமாக இருக்கணும். இதுங்க எல்லாம் சோகமாக இருக்குதுங்களா? அப்போ ஒரு உண்மை தெரியுதா? லவ் பண்ணுறதும் கல்யாணம் பண்ணுறதும் வாழ்க்கையின் அதி அற்புதமான மகிழ்ச்சியான விஷயம்னு 16 வயசில் தோணும், 25 வயசில் தப்புன்னு தோணும். அதனால் இப்போவே வாழ்க்கையில் நான் ஒரு ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். இந்த வயசு எப்படி பயன்படுத்த தெரியுமா? லவ் பண்ணி மற்ற விஷயங்களில் சிக்கிக்காது. இந்த வயசில் 23 வயசு தாண்டட்டும். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? 23 வயசு வரைக்கும் நீ இந்த சிக்கலில் ஈடுபட்டுட்டேன்னா 23 வயசு வரைக்கும் நீ செய்கிற சாதனைகளில் ஒரு பின்னடைவு வரும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். இந்த பின்னடைவு என்ன செய்யும்னா, என்னை ஒரு அம்பு போல் பாய்வதிலிருந்து என் எனர்ஜியை தடுக்கும். அதுலேயே இருப்பேன் நான், என் வாழ்க்கைக்கான விஷயங்கள் இருக்க மாட்டேன். ஆனால் 23 வயது வரைக்கும் உன்னுடைய இந்த டோபமினோக்கான எல்லா விஷயங்களையும் தள்ளி வச்சுட்டு நீ எங்கே படிக்கணுமோ, எங்கே வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த ஷார்ப்னஸை கொண்டு வந்துட்டேன்னா யாராக இருந்தாலும், எந்த உயர்வான விஷயமாக இருந்தாலும் அது உன்னை நாடி வரும். ஒருவேளை நீ நாடியது உயர்வானதாக இருந்தால் அது உன்னை நாடி வரும். ஒருவேளை அது உனக்கான தகுதியற்றதாக இருந்தால் அது உன்னை விட்டு விலகிவிடும். யூ ஹேவ் டு கிவ் த டைம். நீ பலியாகிடக்கூடாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வெளியில் பிச்சைக்காரன் இருக்கிறான்னு சொன்னால் பிச்சைக்காரனுக்கு பிச்சை தான் போடணுமே தவிர பிரசாதத்தை போடக்கூடாதும்பாங்க. பிரசாதம் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு பிச்சை தான் தேவை. நிறைய பேர் அவங்களே போய் அந்த பாத்திரத்தில் உட்காந்துக்கிறாங்க. குழந்தைகள் செய்யும் பிழை, இளைஞர்கள் செய்யும் பிழை. நான் சொல்லுகிறேன். அந்த அம்மாட்ட கேட்டாங்க, ஆர் யூ மேரிட்? எஸ். ஈவன் ஆஃப்டர் யுவர் மேரேஜ் லைஃப் யூ சீம்ஸ் டு பி வெரி ஹாப்பி. ஹவு? டெல் அஸ். கல்யாணமானதற்கு பிறகும் நீ இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய், என்ன ரகசியம் சொல்? அந்த பெண் சொன்ன ரகசியம் சூப்பர். நான் என் மகிழ்ச்சியை யாரிடத்திலும் கொடுத்து வைக்கவில்லை. திருமணமானதற்கு முன்பும் நான் சந்தோஷமாக இருந்தேன், திருமணமான பொழுதும் நான் சந்தோஷமாக இருந்தேன், திருமணமானதற்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் சந்தோஷத்திற்கும் அந்த துணைக்கும் தொடர்பு இல்லை. நான் சந்தோஷமாக இருப்பது என்பது என் முடிவு. மை காட், மைண்ட் ப்ளோயிங். போய் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது உங்கள் முடிவு. உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களிடத்தில் கொடுக்காதீர்கள். இதோ நான் இன்னொரு இறகை தந்துவிட்டேன். பி ஹாப்பி. ப்ராப்ளம் தானே? என்ன ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. ப்ராப்ளத்துக்கான சால்வேஷன் பாசிபிலிட்டிஸை பாரு. பாசிபிலிட்டிஸில் இருந்து ஒரு சால்வேஷன் கொண்டு போ. சால்வேஷனுக்குள்ள கொண்டு போயிடு. ஒன்றும் இல்லை, சில பேர் வளர்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும். கோபத்தில் நான் கோபப்படுவதை நிறுத்தி பல நாட்கள் ஆயிடுச்சு. யாரோ ஒருவர் செய்யும் பிழைக்கு எனக்கு ஏன் நான் தண்டனை கொடுக்க வேண்டும்? அதற்கு பேர் தான் கோபம். என் நரம்புகள் தானே பாதிக்கப்படுகின்றன, என் ரத்தம் தானே கொதிக்கிறது, எனக்கு தானே எல்லா பிரச்சனைகளும் வருது. நான் ஏன் யாரோ ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கு சில பேர் கோவத்தில் சூப்பராக பேசுவாங்க. ஆமாம் சார் மேடம், ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துடும். நான் செத்தாலும் வாசப்படியை முதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே. நான் செத்தாலும் உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லாவா இருக்கும் அது? ஏய், தெரியாமல் தான் கேட்குற, தெரிஞ்சு கேட்குற, சொல்லு. ஏய், நான் ஒன்று சொல்வேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே. தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிற, சொல்லு. ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி. நம்ம மனசை பதற வைக்கிறது இருக்குல்ல, பதறாத. நிதானம், பதறாத. நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? இப்படி தான் போவேன் காலேஜுக்கு. இதை விட சூப்பராக போவேன். வானத்தில் இருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன். என்னுடைய ஸ்கார்பியோவில் இருந்து என் டிபார்ட்மெண்ட்டில் இறங்கி உள்ளே போய் அப்படி உட்காந்து அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு
இப்படி உட்காருவேன். எங்கள் சீனியர் டீச்சர் தான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன இப்போ டல்லாக இருக்கிறேன், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஓ, நான் நல்லா தானே இருக்கிறேன். அதாவது இந்த உலகம் என்ன செய்யும்னா, நம்ம முகத்தில் ஒரு சின்ன கவலை ரேகை வந்தவுடன் அது சிரிக்கும். உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். யார் நம்மளை கவலைப்படணும்னு வேலைகளை செய்கிறாங்களோ அவங்க முன்னால் கவலைப்படாமல் இருக்கிறது தான் ஒரே பதில். சரியா? நம்ம நாசமாக போயிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால் ஜெயிச்சு காட்டுறது தான் அவங்களுக்கு நாம் கொடுக்குற பதில். இல்லை, நம்மளை அழ வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு முன்னால் அழாமல் இருக்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில். என் பிள்ளைகளே, நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற 30 ஆண்டு காலமாக எனக்கு நானே சொல்லிக் கொள்ளுகின்ற அதே மந்திர சொல்லை தருகிறேன். உடலில் இருந்து துக்கமாக இருக்கும் பொழுது கண்ணீர் வரும். அது ரொம்ப உப்பு கரிக்கும். அப்படியே வாயில் போயிடுச்சுன்னா உப்பு கறி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அதே உப்பு தண்ணியை கண்ணிலேருந்து வழிய விடாத, இப்படி வழிய விடு, இப்படி வழிய வேர்வையாக்கு.